அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலன்னு சொல்றவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தையை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் நம்பவே முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நடந்து வேற லெவலுக்கு நீங்க மாறிடுவீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக ஆற்றல் மிகுந்த 2 திருநாமங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது சூட்சமமான தெய்வங்களினுடைய 2 திருப்பெயர்களை நம்ம பார்க்க போறோம். இந்த பெயர்களை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபம் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். தினமும் 2 நிமிஷம் இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சமமான தெய்வங்களின் திருநாமம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது நோக்கம் நிறைவேறணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நிறைய வழிமுறைகளை நாங்க பயன்படுத்தி பார்த்துட்டோம், எதுவுமே எனக்கு வேலை செய்யலன்னு சொல்றவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 திருநாமங்களை நீங்க சொல்லி பாருங்க. ஒரே வாரத்துல உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சோ முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. விநாயக பெருமானுடைய 2 ஆற்றல் மிக்க சக்திகளை குறிக்கக்கூடிய திருநாமம் இது. பொதுவாகவே விநாயக பெருமானை நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தடங்கல்களும் விலகும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில விநாயக பெருமான் மிகவும் முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். விநாயக பெருமானுடைய தன்மையே எப்படின்னு பார்த்தோம்னா, நடக்கவே நடக்காத காரியங்கள், முடியாத காரியங்களை கூட சுலபமாக முடித்து தரக்கூடிய ஆற்றல் உடையவர். ஹார்ட் ஒர்க் பண்றதை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்கால அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர் விநாயக பெருமான். ஒரு சின்ன புராண கதையை நான் சொல்ல விரும்புறேங்க. சிவபெருமானின் தீவிர பக்தர்களாகிய நாயன்மார்களும் ஔவையாரும் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நேரில் தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. தென்னகத்திலிருந்து வடக்கு நோக்கி அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. அந்த நேரத்துல ஔவையார் சொன்ன விஷயம், ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாருமே காத்துருங்க, நம்ம விநாயகர் பூஜையை செய்ததற்கு பிறகு நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் நாயன்மார்களுக்கு சிவபெருமானை பார்க்கணும்ன்ற ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால காத்திருக்க முடியல. ஔவையார் கிட்ட, நீங்க பொறுமையா விநாயகர் பூஜையை செஞ்சுட்டு வாங்க, நாங்க உடனடியாக கிளம்புறோம்னு பயணத்தை தொடங்குறாங்க. நாயன்மார்கள் பல ஆண்டுகள் பயணத்திற்கு பிறகு திருக்கயிலாயம் சென்று அடைகிறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. சிவபெருமானுடைய பாதத்திற்கு பக்கத்துல ஔவையார் அமர்ந்திருக்காங்க. சிவபெருமானுடைய தரிசனத்தை நாயன்மார்கள் முடிச்சிட்டு ஔவையார் கிட்ட அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு பின்னாடி தானே நீங்க பயணத்தை ஆரம்பிச்சீங்க, ஆனா எப்போ திருக்கயிலாயம் வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு ஔவையார் சொன்ன பதில், விநாயக பெருமானுடைய பூஜையை முடித்த அடுத்த நொடியே விநாயகர் என்னை திருக்கைலாயத்திற்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. கைலாயம் வந்து பல ஆண்டுகள் ஆகுது, தினமும் சிவபெருமானை தரிசனம் செய்து அவருக்கு நான் பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடன் விநாயக பெருமானுடைய பூஜை மகத்துவத்தை பற்றி நாயன்மார்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நாயன்மார்கள் மூலமாக விநாயக பெருமானுடைய மகத்துவத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடல் நடந்திருக்குங்க. இது போல எந்த ஒரு புராணத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும்
இருந்தாலும் சரி விநாயக பெருமானுடைய துரிதமாக வேகமாக அருள்பாலிக்கும் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம், எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே அதனுடைய அடிப்படை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழு நம்பிக்கையுடன் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மேலும் இறைவனுடைய திருவிளையாடல்களை சொல்வதும் கேட்பதும் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். விநாயக பெருமானின் மூலத்தன்மையாக இருக்கக்கூடிய 2 ஆற்றல் மிக்க திருநாமங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த நாம ஜபம் செய்வதற்கு நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த திருநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நம்ம தொடர்ந்து ஜபம் செய்யலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிஷம் இந்த திருநாமத்தை நீங்க சொன்னாலே போதும். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். அதே போல டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. ஒரு நாள்ல எந்த நேரம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும்னு கிடையாதுங்க. எந்த டைம் வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனால் ஆரம்பிக்கும் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி அல்லது பௌர்ணமியாக இருக்கணும். இப்ப நம்ம பார்த்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த திருநாம ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த ஞாயிற்றுக்கிழமை, புதன் அல்லது வெள்ளிக்கிழமையாக வேணாலும் இருக்கலாம், அல்லது பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த அதீத ஆற்றல் மிக்க திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ரித்தி சித்தி, ரித்தி சித்தி, ரித்தி சித்தி. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த திருநாமம் இது. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை கூட முக்கியம் கிடையாதுங்க. வெறும் 2 நிமிஷம் சொன்னாலே உச்சக்கட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு அவசரமும் இன்றி பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்ல வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும், நமக்கு தேவையான நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் மேஜிக் போல நடக்கும். கரண்டா நீங்க எத்தனை நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த இந்த திருநாம ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அளப்பரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. லைஃப் லாங் இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யலாம். வாழ்க்கையில நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அப்படியே கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.